والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. وإذا تتلى عليه آياتنا والله ربنا كأننا يسمعها كأن في أذنيها وقرا فبشره بعذاب أليم. إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات النعيم وعد الله حقا وهو العزيز الحكيم. خلق السماوات بغير عمد ترونها وألقى في الأرض رواسي أن تميد وبث فيها من كل دابة وأنزلنا من السماء ماء فأنبتنا فيها من كل زوج كريم. هذا خلق الله فأروني ماذا خلق الذين من دونه بل الظالمون في ضلال مبين. தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். இது நன்மை செய்வோருக்கு நேர்வழி காட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுத்து வருவார்கள். இன்னும் அவர்கள் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தான் தம் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இவர்கள் தவிர மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுக்களை விலக்கி வாங்கி அவற்றால் மக்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுக்கவும் அல்லாஹ்வின் பாதையை பரிகாசமாக்கிக் கொள்ளவும் முயல்கிறார்கள். இத்தகையோருக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அத்தகையவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் அவற்றை கேட்காதவனைப் போல் அவன் இரு காதுகளிலும் செவிலித்தனம் இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திரும்பி விடுகிறான். ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு பாக்கியமுள்ள சுவனவர்கள் உண்டு. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள்.
الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்விஷயத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீத் என்பது அல்லாஹ்வுக்குரிய பண்புகளையும் அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் அவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்பதாகும். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. மேலும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, நீங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீர்கள் என்று கூறி காட்டுகிறான். இந்த தௌஹீதுடைய தாக்கம் நம்மளுடைய உள்ளங்களிலும் நம்மளுடைய நடத்தைகளிலும் நம்மளுடைய இயல்புகளிலும் மிக பெரியதாக இருக்கின்றது. இந்த தௌஹீதுடைய தாக்கத்தின் காரணமாக முதலில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அய்யுஷ்ரிக பிஹி, தனக்கு இணை வைப்பதை, வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அன்றியும் அது அல்லாததை தான் நாடியவருக்காக மன்னிப்பான் என்று கூறி காட்டுகிறான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நாள்ல ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவானாம். அப்படி கொண்டு வரப்படும் போது அந்த மனிதன் அல்லாஹ் கேட்பானாம். அந்த மனிதன் அனைத்து விதமான பாவங்களையுமே செய்திருப்பான். உடனே அல்லாஹ் அந்த மனிதன்ட்ட கேட்பான், நீ இந்த செய்த பாவங்கள் அனைத்தையுமே நீ ஒத்துக்கொள்கிறாயா அப்படின்னு அந்த மனிதன்ட்ட அல்லாஹ் கேட்கும் போது அந்த மனிதன் அந்த பாவங்கள் அனைத்தையும் செய்ததை ஒப்புக்கொள்வானாம். ஒப்புக்கொண்டு விட்டு அந்த மனிதன் மறுபடி அல்லாஹ் கூறுவானாம், நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி கூறினாயே, அந்த காரணத்திற்காக நான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவானாம். இந்த உலகத்துல நம்ம அந்த தௌஹீதுடைய அடிப்படையில் வாழ்ந்தாதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கிறது. இந்த தௌஹீதுடைய தாக்கத்திற்கான காரணம் என்னன்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமான நல்லமல்கள் செய்ய வேண்டும். நல்லமல்கள் என்றால் மன தூய்மையுடன் இருக்க வேண்டும்.
அந்த நல்ல அமல்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களும் இருந்தால்தான் அந்த நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 14வது அத்தியாயத்தில் 16, 17வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், மீ வராயிஹும் ஜஹன்னமும், அவர்களுக்கு முன்பு நரகம் இருக்கிறது, வயுஸ்கா மின் மாயின் சதீதின், அவர்களுக்கு கொதிக்கும் சீலே அவர்களுக்கு ஊற்றப்படும் என்று கூறி காட்டுகிறான். அந்த சீல் அவர்களுடைய வாயில் ஊற்றப்படும் போது அவர்களால் அதை விழுங்க முடியாது. அந்த சீலானது அவர்களுடைய தொண்டைகளை அடையாது. இவ்வாறாக அந்த மனிதன் பாவ காரியம் செய்யும் போது அவனுக்கு இவ்வாறாக கடுமையான தண்டனையை அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சீல் எவ்வளவு அசிங்கமானது. நம்ம அதை பார்த்தாலே அருவருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் பாவமான காரியங்களை யார் செய்கிறார்களோ அதை விட்டு விலகாமல் யார் அதிலே தொடர்ந்து அந்த பாவமான காரியங்களை செய்கிறாரோ அப்படிப்பட்டவர்க்காக அல்லாஹ் இந்த சீலை தயார் செய்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நல்ல அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு செயலை செய்தால் அது குறைவாக இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று கூறினார்கள். இந்த தௌஹீதுடைய தாக்கத்தின் காரணமாக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நாம் அல்லாஹ்விடம் தான் உதவி தேடக்கூடியவர்களாக இருப்போம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடியமே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் விட்டால் அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் அதை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, அந்த கஷ்டத்தை நீ எனக்கு சரிப்படுத்தி தருவாயாக என்று நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு நீக்கியவுடன் நாம் அல்லாஹ்வை மறந்து அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு ஒரு அழகிய உதாரணமாக கூறி காட்டுகிறான். அவர்கள் கடலில் பிரயாணம் செய்யும் போது அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பார்கள், முஹ்லிஸீன லஹுத்தீன், தூய்மையான எண்ணத்துடன் அவர்கள் தங்களுடைய இறைவனை அழைப்பார்கள். அவர்கள் அந்த கரையை கடந்து விட்டால் தன்னுடைய இறைவன் தனக்கு உதவி செய்தான் என்பதை மறந்துவிட்டு அந்த இறைவனுக்கு இணைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த தௌஹீதில் நிலையாக இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நம்முடைய கஷ்டத்தில் உதவி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். இதற்கும் மேலாக இந்த தௌஹீதுடைய தாக்கத்தினால் அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த தௌஹீதுடைய தாக்கத்தினால் இம்மையிலும் மறுமையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். யார் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ, மின் தகரி வ உன்சா, ஆண்களில் இருந்தாலும் சரி பெண்களில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நாம் அவரை சுவனபதிகளில் நுழைய செய்வோம். எந்த ஒரு ஆத்மாவும் அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாதே என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலி உண்டு என்றால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்யக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் நிம்மதியும் சாந்தியும் இருக்கும். அல்லாஹ் கூறி காட்டுகிறான் 46வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில், காலோ ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ் தான் உண்மை எங்களுடைய இறைவன் என்று கூறுகிறாரோ, சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எத்தகைய கவலையும் இல்லை துக்கமும் இல்லை என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். இந்த தௌஹீதுடைய தாக்கம் சமூகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால்,
இந்த தௌஹீதுடைய தாக்கத்தினால இந்த சமூகங்களுக்கு வந்து ஒரு பொதுவான அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. பொதுவான அமைதி என்றால் அந்த சமுதாயத்தில் வந்து இணை வைத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த இணை வைத்தல் இல்லாமல் இருந்தால்தான் அந்த சமூகம் என்பது அமைதி பெறக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 31வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், இதுகால லுக்மானு லி இப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹி, நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது. இன்ன ஷிர்கல லுலுமுன் அலீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக பெரும் அநியாயமாகும் என்று அவர்கள் வந்து உபதேசம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தந்தைமார்களில் எத்தனை பேர்கள் தன்னுடைய மகனுக்கு இவ்வாறு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இணை வைத்தல் என்னும் அநியாயத்திலிருந்து நாம் விலகி இருந்தால்தான் இந்த சமூகத்தில் வந்து ஒரு அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சமூகத்தில் தௌஹீதினுடைய தாக்கம் மூமின்களுடைய இதயத்தில் வந்து ஓர் ஆறுதலையும் ஒரு ஒற்றுமையையும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இந்த தௌஹீதுடைய தாக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் மறுமையில் நமக்கு அதற்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, நீங்கள் முன்னர் செய்து வந்த நாட்களில் காரணமாக நீங்கள் இப்போது புசியுங்கள் பருகுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். இந்த உலகத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் தௌஹீத் என்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்தாதான் அல்லாஹ் வந்து மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவான். எனவே நம் அனைவரும் இந்த தௌஹீத் என்ற அடிப்படையில் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.